அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கரில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மேகி நூடுல்ஸ் நிறைய வெஜிடபிள்லாம் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இதோட பாத்திரத்தை நல்லா செட் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். என்னோடது பார்த்திங்கன்னா 6 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துட்டு ஆயில் மட்டும் தனியாக ஹீட் ஆகாதனால ஆனியனும் சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா ஹீட் ஆகிடும். இப்போ பாருங்கள் குக்கிங்கில் தான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி கிடச்சிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பவுல் அளவுக்கு பச்சை பட்டாணி, கொஞ்சமாக கேப்சிகம், அப்புறம் பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் உட்டன் ஸ்பூன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கீரல் விழுகாமல் இருக்கணும் கொஞ்சம் கூட. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் இந்தளவுக்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு இன்றைக்கி நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் எடுத்துக்கிற மசாலா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா நீங்கள் கரம் மசாலாவும் கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். நல்லா வெந்து கிடைக்கட்டும். நம்ம மூடி போட்டு தான் இதை வேக வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு தண்ணி கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகிற இடத்துக்கு நீங்கள் இந்த திங்ஸை கொண்டு போய் நல்லா சூப்பராக குக் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.